கரூர் மாவட்டம் மண்மங்கலம் பக்கத்துல உள்ள நல்லம்பாளையம் என்ற இடத்துல உள்ள ஒரு தென்னந்தோப்புல ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வேலை பார்த்து கொண்டு இருந்த போதே திடீரென அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் இருந்த கிணத்துல இருந்து மனித குரல் கத்தும் சத்தம் கேட்டிருக்குங்க. அவங்க ஓடி வந்து கிணத்தை எட்டி பார்த்த போது அந்த தண்ணீர் இறக்கும் குழாயை பிடிச்சி கொண்டு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க பெரியவர் பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டு கிணத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த நபர்கள் ஒண்ணுமே புரியாம என்ன பண்றது தெரியாம தமிழ்நாடு தீயணைப்பு துறை தகவல் அடிச்சிருக்காங்க. கரூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அங்க வந்துட்டு இருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த போது அந்த கிணற்றோட ஆழம் எப்படியும் 50 to 60 அடி இருக்குங்க. பாறைகளான கிணறுங்க. அது அந்த நீர் இருக்கும் குழாயை பிடிச்சி கொண்டு அந்த நபர் பாத்தீங்கன்னா பாவம் தத்தளித்து கொண்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப நேரமா இருந்திருக்காங்க. பாவம் அவர் கை காலை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே நிலைமையில இருந்துச்சுங்க. உடனடியாக தீயணைப்பு உள்ள போயிட்டாங்க 2 பேரு. அவங்க இறங்கும் முன்னரே அந்த லைஃப் பாயை தூக்கி போட்டு அதுக்குள்ள அந்த பெரியவரை வர சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் அதை பிடிச்சிட்டே இருந்திருக்காருங்க. பிறகு தீயணைப்பு வீரர்கள் 2 உள்ள கிணற்றுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அந்த நபர் கிட்ட பயப்படாதீங்க பெரியவர், நாங்க உங்களை காப்பாத்திடுவோம், நீங்க கொஞ்சம் கூட பயப்பட தேவை சொல்லிட்டு வேலை இருக்கவங்க கிட்ட அந்த வலையை கட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஒரு வீரர் அந்த நபர் கூட அந்த லைஃப் பாயை பிடிச்சிட்டு துணைக்கு நின்னுட்டாருங்க. இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா மேல இருந்து போட்ட வலையை அந்த பெரியவரை நோக்கி இழுத்துட்டு அந்த மூளைக்கா போறாருங்க. 3 மூளைகளையும் கயிறு மூலமா அந்த வலையை கட்டிட்டாங்க. அந்த நெட்டு உள்ள அந்த பெரியவரை உட்கார வச்சு ஆகணுங்க. பாவம் அந்த பெரியவர் எப்ப விழுந்தாரு என்ன தெரியலங்க. ரொம்பவே பாவமா போச்சு. அதுக்கப்புறம் அந்த பெரியவரை லைஃப் பாயில இருந்து அந்த நெட்டுக்குள்ள உட்கார வைக்க 2 வீரர்களுமே ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா அந்த நெட்டை அவரு கீழே கொண்டு வந்துட்டு அந்த லைஃப் பாயில இருந்து அவரை நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வலைக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. அந்த லைஃப் பாய் கூடயே அவரை உட்கார வச்சுட்டாங்க சேஃப்டிக்காக. ரொம்ப நேரமா இருந்த காரணத்தால் அவர் மேல டக்குன்னு போயாகணுங்க. ரொம்பவே நீர்ல இருந்த காரணத்தால் அவர் கைகள் எல்லாமே உறைஞ்சிற நிலைமையில இருந்துச்சுங்க. வெள்ளையா இருந்துச்சு தோள்கள்லாம். பிறகு வலையுள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறமா 3 பக்கத்துல இருந்து கயிறை அழகா இழுக்கிறாங்க. எந்த பாறையிலும் உரசாம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அந்த பெரியவரை மேல இழுத்து காப்பாத்திட்டாங்க. வலை மேல வந்த உடனே அந்த பெரியவர் அந்த வலைக்குள்ள இருந்து தீயணைப்பு வீரர்கள் தூக்கிட்டாங்க. தூக்கி நிக்க வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை குடுப்பாட்டு அதுக்கப்புறமா அந்த கட்டைக்கு மேல அவர் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. பெரியவரை மீட்டு அந்த தென்னந்தோப்பு பகுதியில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள இறங்கின 2 வீரர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த வலையை உள்ள அனுப்புறாங்க. முதல் ஒரு வலையை அனுப்பியிருக்காங்க. அந்த முதல் வலையில பாத்தீங்கன்னா ஒரு தீயணைப்பு வீரர் அழகா உட்கார்ந்து வெளியே வந்துட்டாருங்க. ஆம்புலன்ஸை வர வச்சுட்டாங்க. ஆனா தென்னந்தோப்புக்கு வெளியில தான் போய் ஆகணும். அந்த பெரியவர் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா. அதுக்கப்புறம் இன்னொரு வலையை பாத்தீங்கன்னா அந்த வலையை உள்ள கட்டி அனுப்புறாங்க. கயிறு மூலமா அனுப்புனதுக்கு அப்புறமா இன்னொரு தீயணைப்பு வீரர் அந்த வலைக்குள்ள உட்காந்துட்டாருங்க. தீயணைப்பு வீரர் இவரையும் மேல தூக்கியாச்சுங்க. 2 தீயணைப்பு வீரர் பாதுகாப்பா மேல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் கிட்ட விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாளா நான் உள்ள இருக்கேன் சார், யாருமே இந்த பக்கம் வராதுல, நான் பார்க்கவே இல்லை, அந்த குழாயை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா சார், எப்படி இருந்தாலும் எனக்கே தெரியல சொன்னாரு. அந்த தென்னந்தோப்பு பக்கம் யாரும் வரமாட்டாங்க போல, ஆட்கள் மட்டும் எப்பயாச்சும் வேலைக்கு வருவாங்க. நல்ல வேலையை அவங்க வேலைக்கு வந்து அவரை பார்த்துருக்காங்க. அவர் உயிர் காப்பாற்றப்பட்டதுங்க. கரூர் தீயணைப்பு வீரர்களுக்கு இந்த வீர திர செயலுக்காக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ண நிறைய பேருக்கு அவேர்னஸா இருக்குங்க. தன்னந்தனியா இந்த மாதிரி தோப்பு பயிர் கிணத்து பக்கம் போகாதீங்க.